வணக்கம் மகர ராசி அன்பர்களே. என்னத்த உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் ஆவணி மாத ராசி பலனை சொல்றீங்க. 7 நாட் சனியில் ரிவர்ஸில் சனி வகரத்தில் வந்துகிட்டு இருக்காரு. பாஞ்சாலி சேலையை பிடிச்சி துச்சாதன உருவன இடத்துல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது. ஐயகோ. ஆனாலும் ராசி பலன் சொல்லித்தானே ஆக வேண்டும். நீங்கள் விரும்புவதை சொல்வதற்கு நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். வாய்ஸ் ரெக்கார்டரில் ராசி பலனுக்கு என்று சித்தர்கள் ஒரு வரைமுறை, ஒரு அறிவியல் வரைமுறையை வகுத்துள்ளார்கள். அதன்படி தான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தா இந்த மாதம் வாழ்வா சாவா மாதம் தான் உங்களுக்கு. வாழ்வா சாவா, சாவா வாழ்வா, வாழ்வா சாவா. இதில் யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கானோ, பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கானோ, பாக்யாதிபதி பலமாக அவன் தப்பிச்சான். மற்றவன சிக்கனவன் செதறனான். சட்னி தான் இந்த மாதம். அப்படி தான் இருக்குது. குடும்பமே செதறப்போகுது சுவாமி. வண்டி வாகன விபத்துகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். வலது கண்ணில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, முகத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கையை விட்டு போயிடுவோங்க. முதல்ல மெடிக்ளைம் பாலிசி போட்டு வைங்க. ஹெல்த் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிங்க. காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை உண்டு. தொடை பாதத்தில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு மரண சமமான காலகட்டம் சாமி. இது இருக்கிறத சொன்னா தான் சாமி உங்களை காப்பாற்ற முடியும். இல்லாத சொன்னாக்கா நீங்கள் பாட்டுக்கு வேறு பக்கம் அலைவரிசையில் இருப்பீங்க. இங்கே டப்பார்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால் இந்த விழிப்புணர்வை கடைபிடிச்சால் தப்பிக்கலாம். அடிப்படை ஜாதகம் நான் சொன்ன அந்த 1, 5, 9 கிரகங்கள் பலமாக தான் தப்பிக்கலாம். அது ஒரு நல்ல ஞான தெளிவு பெற்ற ஜோசியர்கிட்ட அந்த 1, 5, 9 நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிங்க. ரைட். பிறகு தாயின் உடல் நலம் கெடும். வீடு, மனை, வாகனம், அதுக்கான இஎம்ஐ, அதுக்கான வாடகை, வீட்டு வாடகைக்குள்ள குடியிருக்கிறவங்களுக்கு வாடகை கட்ட முடியலையன்ற வேதனை. சொந்த வீடு வச்சிருக்கிறவனுக்கு இஎம்ஐ கட்ட முடியலையான்னு வேதனை. 3 மாதம் வாடகை கட்டலனாக்கா நம்மளை வீட்டை விட்டு தெரித்திடுவானேன்னு வாடகைக்காரனுடைய பிரச்சனை. 3 மாதம் இஎம்ஐ கட்டலனா என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட் ஆகி நம்மளது அவ்வளோதான், வீடை ஜப்திக்கு எடுத்துரும் அடுத்த ஒரு வருஷத்துலன்ற பிரச்சனை இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு. நீங்கள் மாடி வீட்டு ஏழைனாக அவருக்கு வாடகை வீட்டு ஏழை, அவ்வளோதான் விஷயம். இதே தொப்புளுக்கு மேலே கஞ்சி உள்ள ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்க, பிரச்சனை கிடையாது. 10 கோடி இருக்கிற இடத்துல 5 கோடி போனால் தெரியாது. தெருக்கோடியில் உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிங்கி விட்டாக்கா ரோட்டுக்கு வந்துடுவான்ல. அது யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் பூர்வ புண்ணியம் வேணும். பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களுக்கு ஏங்கி தவம் கிடந்தவர்கள், அதற்கான முயற்சி எடுத்தவர்களுக்கு இந்த மாதமும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பில்லை. திருமண பாக்கியத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பில்லை. மனசில் மட்டும் குழந்தையை பெற்றுக்கணுன்ற ஆசை நிறைய இருக்கும் இந்த மகர ராசி பெண்மணிகளுக்கு, ஆண்களுக்கும், திருமணமானவங்களுக்கு. ஆனால் அது கருச்சிதைவு அதிகமாக நடக்கும். பெண்களுக்கு காது மூக்கு தொண்டை, ஆண்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கு வரும். கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் நிரம்ப இன்டலெக்சுவல் ஃபைட்டு வரும். அந்த இன்டலெக்சுவல் ஃபைட் இந்த மாதம் இருக்கும். பிறகு திடீர் அதிர்ஷ்டங்கிறதோ இந்த மாதம் வருது. அதில் தான் தப்பிப்பீங்க இந்த மாதம். உங்கள் தாய் தகப்பன் விரோதியாக மாறுவார்கள் இந்த மாதம். தொழிலில் முடக்கமாகி போயிருக்கும். கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும். வேலைக்கு போனாலும் கூலி ஆப்பிள்ன்ற நிலைமை. ஒரு நண்பனும் பகைவனாயிடுவான். சேமிக்க முடியுமா? ஏதோ ஒரு 10 ரூபாய் இந்த மாதம் நிறைவடையும் போது சேமிப்பீங்க. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 17 ஆகஸ்ட் 2025 19 ஆகஸ்ட் 2025 வரலும் தான் மனசில் கற்பனை தான் இருக்கும். அதுக்கப்புறம் 19க்கு அப்புறமா ஒரு 3 தொகை வரும். முதல் தொகை 9, 2வது தொகை 3, 3வது தொகை 4. முதல் தொகை 9, அடுத்தது 4ன்ற தொகை, அடுத்தது 3ன்ற தொகை வரும். அப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆக இதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கான இந்த 1 மாத காலத்திற்கான பலாப்பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம்.